அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆன மார்க்கோ ரூபியோ அவர் தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்கள் ஈரானை நோக்கி போயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஈரான் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதாவது கிராசி அவர்கள் இருக்காரு இல்லையா, ஐஏஏவோட சீஃப். ஸோ அவர் வந்து அந்த டேரக்டர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம ஐஏஎஸ் ஸ்டாஃப் எல்லாம் எதுக்காக இன்னும் நாட்டுக்குள்ள வச்சுக்கணும், ஏன்னா அவங்களாலதான் உளவு தகவல்கள் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு பகிரப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற பல விஷயங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்ததுனால இப்ப மார்க்கோ ரூபியோ அவர்கள் பதறி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறார். அதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அது அவங்க வந்து நடுநிலையான ஒரு அமைப்புங்க, உலக பாதுகாப்புக்காக அவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், சேஃப்டியா வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ அதனால இது போல ஸ்டேட்மெண்ட்லாம் வரக்கூடாதுன்னு கடுமையான கண்டனங்கள் வந்து பண்ண மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு தான் வந்திருக்கு. ஆனா இதே ஈரான் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நடிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களை ஏன் உள்நாட்டுக்குள்ள வச்சுக்கணும், போன சொன்னா போகவும் மாட்டாங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்ணணும் இல்லையா, உள்ள வருவோம், சேஃபான வழி விடணும், எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படின்னா இவங்களோட ப்ரொடெக்ஷனுக்குள்ள வருதுன்னா அது மேல தாக்குதல் பண்ணக்கூடாதுல்ல, அது மேல ஏன் தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிற நியாயமான கேள்விகள் இவங்க தரப்புந்து வருது. பட் எது எப்படியோ இப்போதைக்கு ஈரானுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். இப்போ இந்த நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமரால இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை ஹேக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்பிடென்ஷியலான டேட்டாஸ் எல்லாத்தையும் இஸ்ரேல் தரப்பு இருந்து எடுத்திருந்திருக்கலாம், அமெரிக்க தரப்பு இருந்து எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இந்த காரணத்தினால அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்றாங்கன்னா ஈரான் அந்த நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எந்த அளவுக்கு ரெடி பண்றாங்கன்ற எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உலகத்துக்கு தெரிய வராது. ஸோ அவங்க சேஃப் அண்ட் செக்யூரா மறைச்சு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போல எல்லா வேலையும் செய்ய போறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஒருவேளை அணு ஆயுதம் கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருவாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் மேலும் மேலும் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ இப்ப ஈரானுக்குள்ள மிக பெரும் அளவுல தாக்குதல்கள் நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அது உள்ள இருக்கக்கூடிய உளவாளிகள் மொசாட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. எக்ஸ்டர்னலா இருந்து எதுவும் அந்த மாதிரி தெரியல. பட் ஆனா உள்நாட்டுக்குள்ள இருந்தே மிக பெரும் அளவுல ட்ரோன் தாக்குதல் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. ஏன்னா ஈரானோட சிராஸ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிக அளவுல ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது கூடவே பயங்கரமான வெடி விபத்துகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட கேபிட்டலான தெஹரானோட தெற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான வெடி விபத்துகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. தொடர்ந்து இந்த டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பார்த்தா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட ராணுவம் இருக்காங்க இல்லையா, அவங்க புது மிலிட்டரி பிளான்ஸ் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு அதுக்கு ஏற்றபடி நகர்றதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2ஆம் கட்ட தாக்குதல் இஸ்ரேல் தரப்பு வந்து முன்னெடுக்கப்படலாம் அப்படிங்கிற அரபு உலக நாடுகளோட மீடியாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏற்றபடியே இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் இருக்கா இல்லையா, அவரு தரப்பு என்ன வந்திருக்குன்னா, நம்ம டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அதிகப்படுத்தணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும், எந்த ஒரு பாம்பிங் கேம்பெயினுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இவரு மேற்கோள் காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் அவங்க தரப்பு வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அது போல நம்மளும் போய் அட்டாக் பண்ணா அவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கு தயாராகணும் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகுறது பார்த்தா 2ஆம் கட்ட தாக்குதல் ஈரான் மேல இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப ஈரானுக்குள்ள தாக்குதல் எல்லாம் பண்ணாங்க இல்லையா இஸ்ரேல், சோ அதுக்கான மேப்பை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வழிகள்ல இஸ்ரேல் எந்தெந்த நாட்டோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி ஈரான் மேல தாக்குதல் பண்றாங்கன்னு. இப்போ ஈராக் அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மை, அது எல்லாத்துக்கும் தெரியும். சிரியா வழியா வருவாங்க, ஈராக் வழியா வருவாங்க, பல நாடுகள் வழியாவும் வருவாங்க, இதெல்லாம் உலகம் அறிந்த உண்மை. ஆனா இந்த இதுக்கு அட்டாக்கு உதவி பண்ணது அசர்பைஜான் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கான டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் எல்லாமே அசர்பைஜான் கிட்ட கொடுத்திருக்காங்க. உங்களோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி தான் எங்க மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வழி அப்படிங்கிறது மேப் போட்டிருக்கும். ஸோ இது போல அட்டாக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் ஈரான் தரப்பு வந்து போயிருக்கு. அசர்பைஜான் நாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கேற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. எதே எப்படியோ ஈரானுக்கு எகெயின்ஸ்டான வேலைகள் இந்த அசர்பைஜான் செய்வாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்துல தொடர் கதையா நடந்துகிட்டு இருக்கிறது தான். இதுக்கப்புறம் அசர்பைஜான முழு நேர எதிரியா ஈரான் தரப்பு வந்து பாப்பாங்களா, அசர்பைஜானுக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யாவும் கொஞ்சம் நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பேஸா கொடுக்குறாங்க,
அது ஈரானுக்கும் நல்லது இல்ல, ரஷ்யாவுக்கும் நல்லது இல்ல. ஏன்னா தீவிரவாத தாக்குதல் அந்த டாகஸ்டின் பகுதியில நடந்தது இல்லையா? சோ அதெல்லாமே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் இந்த அசர்பைஜான் யூஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ரஷ்யாக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அசர்பைஜானோட சிவிலியன்ஸ்லாம் இருப்பாங்களே, சிட்டிசன்ஸ், அவங்களாம் ரஷ்யாக்குள்ள வந்தாங்கன்னா கட்டம் கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்ய தரப்பு வந்து பிடிக்கிறல ரஷ்ய மக்களுக்கு. சோ இது போல பலவேறு விஷயங்கள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல டென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பில்ட் ஆக போகுது அப்படிங்கிறது போல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புது வகையான ட்ரோன்கள் பலதையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல. இது எல்லாத்துலயும் ஹைலைட்டா இருக்கக்கூடியது இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது ஈரானோட மீடியாக்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல பல ட்ரோன்கள் வந்திருக்குன்னு. ஆக்சுவலி இது ஒரு அதிநவீனமயமான ட்ரோன்கள் இஸ்ரேல் தரப்பு வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க. பட் அது எல்லாமே சப்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஈரான் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட ட்ரோனையே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணது ஈரான். பண்ணி தான் நிறைய குட்டிகள் போட வச்சுக்கிறாங்க. இப்ப இஸ்ரேலோட நிறைய குட்டிகள் கிடைச்சிருக்கு. இது இன்னும் எத்தனை அளவுக்கு பெருக போகுதோ ஈரான் கிட்ட அப்படிங்கிறது போல கவலைகள் இருக்கலாம். ஏன்னா டெக்னாலஜி அதிக அளவுல ஷேர் ஆயிடுச்சுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவோட ட்ரோன்கள் எல்லாத்தையுமே அக்கா பிரிச்சு என்னென்ன சிப்பு யாருகிட்ட இருந்து வருதுன்னு பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கண்டுபிடிச்சு அதை அப்படியே காப்பி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஷாகி ட்ரோன் மாதிரியே செஞ்சு ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் எவ்வளவுமா அப்படிங்கிற பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரானும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதே போல ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணும்போது இழப்புகள் அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. எது எப்படியோ இப்ப தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து ஈரானுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. உயிரிழப்புகள் அதிக அளவுல நடந்திருக்கு. இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்த டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதிகப்படியான ஈரானோட ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதோட பலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் குனானி அவர்கள் இருக்காரு இல்லையா, கமாண்டர் ஐஆர்சிஜியோட குட்ஸ் ஃபோர்ஸ் கமாண்டர். இப்ப அவரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஈரானோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு அதிக அளவுல ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வெள்ளமென பெருக்கெடுத்து வந்து ஆதரவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இங்க நடக்காது. ஈரான் ஒரு சேர இருக்காங்க, யார் வந்தாலும் எதிர்த்து பார்த்தலாம் அப்படிங்கிறது போல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 2ஆம் கட்ட தாக்குதல் நடந்ததுன்னா ஈரானோட மக்கள் எந்த அளவுக்கு தாக்குப்பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது போல. பல லட்சம் மக்கள் வந்து சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த பறையில வந்து பார்க்க முடியும், இந்த ஃபனரல். அதுக்கு வந்து பல லட்சம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா நிற்போம் அப்படிங்கிறோம் வந்திருக்காங்க. இப்ப இதே போல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது பல நாடுகளையும் நடந்துட்டு இருக்கு ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக. நேற்றுக்கு தான் பெல்கிராட்ல வந்து ஊக்கிக்கவர்கள் நாளையோட பதவி விலகிருந்து இல்லைன்னா மிக பெருமளவு ப்ரொடெஸ்ட் இருக்குன்னு அல்டிமம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பெல்கிராட் இருக்காங்க இல்லையா, ஊக்கிக்கவர்கள் அவர் தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது பெல்கிராடுங்கிறது பண்ணா ரஷ்யாவோட ஒரு பகுதி. பெல்கிரேடு வந்து பாத்தீங்கன்னா செர்பியாவோட கேபிட்டல். செர்பியால வந்து பாத்தீங்கன்னா ஊக்கிக் அவர்கள் இருக்கா இல்லையா, இந்த அல்டிமம்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்ப அதுக்கேற்றபடியே பயங்கரமான கலவரம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. போலீஸ் பெருமளவு ரெடியா இருந்துக்கிறாங்க. போன தடவை கொஞ்சம் லூஸ் விட்டாங்க, ஆனா இந்த தடவை ஆர்மட் பர்சன் காசுல இறங்கி இருக்கு. யாரா இருந்தாலும் வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம், எங்க அந்த ஸ்டூடெண்ட்ல செர்பியாவோட ஸ்டூடெண்டா இல்ல யூரோப்ல இருந்து ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா? எது எப்படியோ ப்ரொட்டஸ்ட இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கிறாங்க செர்பியா அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அடுத்து அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டு அப்படின்னா தோராயமா 100கணக்கான ட்ரோன்கள் இப்போ இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதிகாலை 4 மணி இந்திய நேரப்படி நினைக்கிறேன், உக்ரைனுக்குள்ள 100கணக்கான ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உலாவிட்டு இருந்திருக்கு. அதிகமான அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கீவையும் குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல பல பகுதியிலேயே ரெஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கீவ், செர்னிகிவ், சர்காஸ்கி, பால்டோவா, சுமி, கர்கிவ், டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்னு பல ஒப்லாஸ்ட்லயும் இந்த ட்ரோன்கள் உலாத்திட்டு இருந்திருக்கு. ஏர் ரைட் சைரன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அது கூடவே இதுக்கு முந்தின வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் ஒடசா பகுதியில வந்து பண்ண தாக்குதல் நடந்தது. இதனால 2 நபர்கள் உயிரிழந்துட்டாங்க, 17 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. 3 நபர்கள் கிட்ட கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி, உயர்மாட கட்டிடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் உக்ரைன் தரப்பு வந்துட்டு இருக்கு. இந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா 28 ஜூன் சாயங்காலம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல நடந்திருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பேச்சுவார்த்தை. இந்த ரஷ்யா உக்ரைனுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலாமா, ட்ரம்ப் அவர்கள் இந்த இஸ்தான்புல் மீட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, துருக்கியோட அதிபர் வந்து பண்ண தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. நேரடியா பேசிடலாங்க, ஜெலன்ஸ்கி அவர்களும் வரட்டும், நீங்களும் வாங்க, ட்ரம்ப் அவர்களும் வரட்டும், ஹை லெவல் மீட்டிங் ஒன்று போட்டுடலாம் அப்படிங்கிற போல அழுத்தங்கள் வந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சுக்கிறார். வர நான் ரெடி, பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் வந்திருக்கு.
இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. சோ அது நடந்ததுக்கு அப்புறமா இப்ப இஸ்தான்புல்ல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் மீட்டிங் நடக்க இருக்கும். இதுல மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்படுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவு பல பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இல்ல அப்படின்னா மிக பெரும் அளவுல பிரளயம் வெடிக்கும், உலகத்துல பல நாடுகளும் போர்ல குதிப்பாங்க அப்படிங்கிறது போல பலர் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உலக தலைவர்கள் கூடி முடிவெடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு நினைக்க போறாங்களா, இல்ல மிக பெரும் அளவுல வெடிக்குமா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.